வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல அண்ணாமலை முத்து மீனாகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதை கேட்டதும் இவங்க 2 பேரும் பதறி போறாங்க. எங்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நாங்க கலர்னோம். அது இந்த அளவுக்கு போயிட்டு முடியும்ன்ட்டு நாங்க எதிர்பார்க்கல. வேணாப்பா என்கிட்டலாம் நீங்க மன்னிப்பு கேட்கறது வேணாம். அப்போ மனோஜ் சொல்லிதான் அம்மா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னுட்டு, இவ இடம் கொடுக்காம அவன் எப்படி பண்ணியிருப்பான்? இவ தான் அவனை தப்பா வளர்த்துருக்கா. நானும் அவள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். இவன் மாறுவான்ட்டு திருந்துற மாதிரி இல்லை. அதனால் அவளுக்காக நீங்கள் 2 பேரும் என்ன மன்னிச்சிருக்கன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு மீனா பதறி போகிறாங்க. வேணாமாமான்னுட்டு இவர் சொல்கிறாரு. நானும் உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன்றதுனால அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா உன்னை. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போகிறது, இதுக்கு மேலே நான் அவகிட்ட பேச மாட்டேன்ட்டு. வேணாமம்மா, இது மாதிரி நடக்கும்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாமம்மா, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் இதுக்கு மேலே அவகிட்ட பேச மாட்டேன், அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும்ன்ட்டு இவங்க 2 பேருமே அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜயா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வந்துட்டு இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த பார்க்குறாங்க. இவங்க உள்ளே வந்தவொடனே அவங்க எல்லாருமே கலைஞ்சி போய்ட்றாங்க. மீனா வந்து பூரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. பூரி பண்ணுறேன்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வர வச்சுட்டு பூரி செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, எனக்கு ஒரு நேரம் வரும்ன்ட்டு அவங்க கோவத்தோடு வந்து உட்காந்துடுறாங்க. மனோஜ் ரோகிணியும் வெளியில் வராங்க. மீனா கூப்பிட்றாங்க, வாங்க சாப்பிடுங்கன்ட்டு. இல்லை, நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. பூரி கிழங்கு சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு. வேணான்னு அவங்க சொல்லி பார்க்குறாங்க. இவர் கேட்க மாட்டாரு. சரின்னு ஒத்துக்கிட்டு இவங்க வாங்கத்தை போய் சாப்பிட்லான்ட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் விஜயா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அண்ணாமலை சாப்பிடாதே போய்ட்றாரு. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி சொல்கிறாங்க, வீட்டில் நடந்த பிரச்சனையால் நீங்களாம் சமையல் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆமா போட்டு செஞ்சுக்கிட்டீங்களா? நானாக இருந்தாக்கா நான் அப்போவே இந்த இடத்துல செஞ்சுருக்க மாட்டேன். எல்லோரும் பட்னி போட்டிருப்பேலாட்டி நான் வீட்டுக்கு போயிட்டுருப்பேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இவ்வளோ விஷயம் நடந்து கூட பொறுத்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டீங்களேன்ட்டு ரவியும் ஸ்ருதியும் மீனாவை சந்தோஷமாக பாராட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்து மனோஜ் சொல்கிறாரு, என்னடா பாராட்டு விழா எடுத்துக்கிட்டு இருக்கியான்ட்டு. ஆமாண்டா, அவள் பொறுத்துட்டு போயிட்டுறதுனால ஆளாளுக்குங்க அவளை ஏறி மேய்க்கிறீங்க, அவளை பாராட்டுறதுல என்ன தப்புன்ட்டு முத்து கேட்குறாரு. ஒன்ன மாதிரி இல்லைடாவோன்ட்டு இவர் சொல்ல வராரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் தான் பணம் கொடுத்துருமானிட்டு. அதுக்கப்புறமா எதுக்காக பேசுகிறீங்கன்ட்டு, அவன் தான் கொடுக்குறானிட்டு. இப்போ நீ கொடுக்குறான்னு ஒத்துக்கிட்டு இருக்க, அவன் வாயில வடை சுட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி நீ செய்யாமல் இருந்தால் போதும்ன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அவங்க அப்பா வெளியில் கிளம்புறாரு. நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு விடுறேன் வாப்பான்ட்டு இவர் சொல்கிறாரு. இல்லைடா நானே போய்க்கிறேன்ட்டு இவர் மீனா கூப்பிட்டு போயிட்டு வரவான்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. விஜயா கோவம் வருது. ஒன்றால் தான் இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே ஒன்றால் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சந்தோஷமான்ட்டு அவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வெளியில் கிளம்புறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதிக்கிட்ட பேசணுன்ட்டு. ரவி கிளம்பிடுறாரு. என்ன விஷயம் இவங்க கேட்குறாங்க. இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே உங்கள் வீட்டில் சொல்லாதுன்றாங்க. எதுக்காக சொல்லக்கூடாதுன்றீங்கன்னுட்டு. சின்ன பசங்க அதில் பிரச்சனையில் மாட்டியிருந்தா பரவாயில்ல, ஆனால் அத்தையும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பெரியவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சாக்கா இதனால் அத்தைக்கு அவமானமாகும். அதனால் அதை உங்கள் வீட்டில் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. நானும் அதை சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் எதுக்காக அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ சின்ன பசங்க தப்பு பண்ண மாட்டோம், வெளியில் சொல்லாமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, இப்போ நீ சொன்னீனாக்கா அத்தைக்கு தான் அதில் அவமானம் அசிங்கமாகும், அதனால் இது சொல்லாதுன்ற. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சொன்னால் நான் சொல்லலான்ட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்த விஜயா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா நினைக்கிறாங்க, இந்த மீனா எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுகிறா, நல்லவளா கெட்டவளா தெரியலன்ட்டு இவங்க முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை ஒரு புக் எடுக்கிறாரு. அதில் தூளெல்லாம் இருக்குதுன்ட்டு இவருக்கு இரும்பில் வருது. விஜயா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவர் வாங்கி குடிக்க மாட்டுறாரு. இவரே வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறாரு. மீனா மேலே அந்த துணி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க, பேச வைக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு வெறுப்பாகுது. அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் கோவத்தோடு வந்து உட்காராரு. என்னங்க மாமா அத்தை மேலே இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறான்னு சொல்லும்போது, அப்பா எப்போவுமே இந்த மாதிரி கோபமாக இருந்து நான் பார்த்ததில்ல. அவரோட மனசு எப்போ சமாதானம் ஆகுதோ அப்போ சமாதானம் ஆகட்டும்ன்ட்டு இவர் வருத்தப்பட்டு பேசுகிறாரு. இதே நேரத்தில் மனோஜ் கடைக்கு வந்திருக்காரு. ரோகிணி வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் டீலரை பார்க்குற போனோம், நீங்கள் எதுக்காக போகலையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நீ எதுக்காக 4 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்ட்டு நீ என்கிட்ட முதலே சொல்லியிருந்தேன், நான் சரி பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு இப்போ வருத்தப்பட்டு பேசி என்ன பிரயோஜனம்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் 2-3 பேரை கூட்டிகிட்டு வராரு. இவங்க வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இவர் தான் அவங்களோட பொருளெல்லாம் வாங்கியிருக்காரா, திருப்பி கொடுக்குறான்னு வந்திருக்காருன்ட்டு. அதை கேட்டு இவங்க விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் பொருளுங்களாம் 4-5 பொருள் வாங்கியிருக்கேன், 1 லட்ச ரூபா ஆயிருக்குது, பாதி வேலை கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அது 1 லட்ச ரூபா, அதனால் உங்ககிட்ட நான் கொடுத்துறேன், நீங்கள் வேணா எனக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னோன்னு அதை கேட்டு இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. நாங்களே பொருளை இழந்துட்டுருக்கோன்ட்டு, ஆனால் நானும் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அதனால் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் பொருள் கொடுக்குறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி, நானே 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்ட்டு ரோகிணி ஒத்துக்கிறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்க எல்லாத்தையுமே அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து கேட்குறாரு, நீ எதுக்காக அதை ஒத்துக்கிறேன்னுட்டு, எங்கே பணம் கொடுக்க முடியும்னுட்டு. ஜீவா கொடுத்துருக்க இல்லையா, அதில் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம், 2 லட்ச ரூபா முத்து மீனாவுக்கு கொடுத்துடலாம், அப்போ தாங்க வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், இல்லாட்டி அங்கே இருக்க முடியாதுன்னுட்டு இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவர் மொழிகிறாரு.
அங்கே வேலை செய்கிறவங்க தனியாக 2 பேர் வந்து பேசுகிறாங்க. அப்போ இவனா இவ்வளோ கேனியனாக இருக்கான், போயிட்டு பொருளை போயிட்டு திரும்ப யாராவது வாங்கி விற்பாங்களா, இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், இவனை யார் வேணாலும் ஏமாற்றலாம் போல இருக்குது, அதனால் இவனை நாம கூட ஏமாற்றலான்ட்டு இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.